வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் முகவரி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூரில் வர இருக்கிற L&T நிறுவனத்தோட ஏவுகணை தொழிற்சாலை பற்றி பார்க்க போகிறோம். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுற பன்னாட்டு நிறுவனமான L&T ஏற்கனவே HAL மற்றும் DRDOக்கு உதிரி பாகங்களை சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம தேஜஸ் விமானத்தோட ரெக்கைகள் கோயம்புத்தூரில் L&T நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டு HALக்கு அனுப்பப்படுகிறது. இந்த L&T நிறுவனம் பிரான்ஸ் நாட்டோட MBDA அப்படின்ற நிறுவனத்தோட இணைஞ்சு ஏவுகணைகளை தயாரிக்கும் தொழிற்சாலைக்காக கோயம்புத்தூரை தேர்வு செஞ்சுருக்காங்க. மேலும் அங்கே SEZ என்று சொல்லப்படுற சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க கோரி அரசாங்கத்திடம் விண்ணப்பிச்சிருக்காங்க. இதற்கான எல்லா டாக்குமெண்டேஷன் வேலைகளையும் L&T நிறுவனம் முடிச்சிட்டாங்க. இந்த கோயம்புத்தூர் தொழிற்சாலையில் 4 விதமான ஏவுகணைகளை தயாரிக்க போகிறாங்க. அவைகள் ATGM என்று சொல்லப்படுற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், எக்ஸாசட் MM40 பிளாக் 3 ஏவுகணைகள், VLMICA என்று சொல்லப்படுற ஏவுகணைகள் மற்றும் செப்டார் என்று சொல்லப்படுற கடல்சார் ஏவுகணைகள். பிரான்ஸ் நாட்டு MBDA நிறுவனம் மூலமாக பல உலக நாடுகள்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஏவுகணைகளுக்கான ஆர்டர்கள் L&T நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டர்களுக்கான ஏவுகணைகளை தயாரிக்க L&T நிறுவனம் கோயம்புத்தூரை தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த ஆர்டர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்துக்கிட்ட இருந்தும் ஏவுகணைகளுக்கான ஆர்டர்களை L&T நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இந்திய இராணுவம் சமீபத்தில் வெளிநாடுகளிலிருந்து வாங்குறதா இருந்த ஏவுகணைகளோட எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. MBDA நிறுவனம் அதிநவீனமான 5th ஜெனரேஷன் மிசைல்ஸ் என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை ஏவுகணைகளை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை L&T நிறுவனத்தோட பகிர்ந்து இங்கே ஏவுகணைகளை தயாரிக்க இருக்காங்க. L&T நிறுவனத்தோட இந்த புதிய தொழிற்சாலை கோயம்புத்தூருக்கு வரும்போது அது புதிய வேலைவாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் உருவாக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தை சார்ந்து பல புதிய சிறு தொழில்கள் வளர்வதற்கு இது முக்கிய காரணமாக அமையும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம தமிழக அரசும் இதில் கவனம் செலுத்தி இதுக்கான அப்ரூவல்ஸ் மற்றும் கிளியரன்ஸ் வழங்குவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.